அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கம். சேலம்னாலே சிறப்பு. எங்க அதிமுக காரங்க நெருப்பு. விவசாயிகளுக்கு மேட்டூர், மாம்பழம் இனிக்கிற ஸ்வீட்டூர். சேரமன்னன் ஆண்ட ஊரு, திப்பு சுல்தான் மாண்ட ஊரு. சினிமாவுக்கு சொந்த ஊரு, 6 முதல்வர்களை தந்த ஊரு. இப்படி சேலத்தை பத்தி எத்தனையோ சிறப்புகளை பேசலாம். ஏன்னா அத்தனை சிறப்புகள் இந்த சேலத்தை சுத்தி இருக்கு. சேலம் மக்களை சந்திக்கிறதே எப்பவுமே என் இதயத்துக்கு இனிப்பா இருக்கும். ஏன்னா நீங்க தட்டுற கைத்தட்டல் என் காதை பொறக்கும். இந்த இனிமையான சேலம் மக்களுக்கு, வீரபாண்டி தொகுதி மக்களுக்கு என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். சில தவிர்க்க முடியாத காரணங்களால சில கூட்டங்களை நான் தவிர்த்து வந்தேன். கொஞ்சம் உடம்பும் மனசும் சரியில்லாம சில மாத்திரை மருந்து எடுக்க வேண்டியதா போச்சு. அந்த நேரத்துல நம்ம அண்ணன் இளங்கோவன் அவர்கள் போன் பண்ணாங்க. சகோதரி, சேலத்துல மீட்டிங் இருக்கு, வந்துடுங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. இந்த முறை வேற யாரையாவது வச்சு நடத்துங்கன்னு சொன்னேன். இல்ல இல்ல, நீங்க தான் வரணும், கிளம்பி வாங்கன்னு. இல்லன்னு, உடம்பு சரியா இல்ல, மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடுற, சரியாகலன்னு சொன்னேன். அதுக்கு நம்ம அண்ணன், அதுக்குதான்மா சேலத்துக்கு வர சொல்ற, உனக்கு மாத்திரை மருந்து அம்மா பத்தி பேச அதிமுக பேசுறது, திணிக்க திணிக்க திமுகவை திகட்ட திமுகவை திட்டுறதும் தான். உடனே சேலத்துக்கு கிளம்பி வாங்க, சேலத்துல கால் பட்டா எல்லாமே சரியாயிடும்னு சொன்னாரு. நான் ஒரு அரை மனசோட தான் இந்த மீட்டிங் ஒத்துக்கிட்டேன். ஆனா மீட்டிங்காக பாயிண்ட்ஸ் எடுக்க எனக்குள்ளார ஒரு தெம்பு வந்தது. அதுக்கப்புறம் சேலத்துல இறங்கி இந்த மேடையை பார்த்து இந்த மக்களை பார்த்ததுக்கு அப்புறம் கோடை விடுமுறை முடிச்சு ஸ்கூலுக்கு வந்த குழந்தை மாதிரி உற்சாகம் ஆயிட்டேன். இப்போ விந்தியா 2.0 வெர்ஷன் அப்டேட் ஆயிட்டேன். நம்ம புரட்சி தலைவி அம்மாவை எல்லாரும் தெய்வம்னு சொல்லுவாங்க. ஆனா நான் தேவதைன்னு சொல்லுவேன். தெய்வம் எப்பவுமே ஒரு படி மேல இருக்கும், தேவதை நம்ம கூடவே இருக்கும். சிவனை நினைச்சா முக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு புரட்சி தலைவி அம்மாவை நினைச்சா சக்தி கிடைக்கும். நம்ம அம்மாவோட சிரிப்பை விட பெரிய மயக்க மருந்து கிடையாது. நம்ம அம்மாவோட சிரிப்பு நம்மள அப்படி மயக்கும். நம்ம அம்மாவோட கண்கள் விட பெரிய காந்தம் கிடையாது. நம்ம அம்மாவோட கண்கள் அப்படி இழுக்கும். நம்ம அம்மாவோட வார்த்தையை தவிர பெரிய வார்த்தை கிடையாது, அது நம்மள அப்படி கட்டி போடும். நம்ம அம்மாவோட அன்பு தவிர பெரிய அன்பு கிடையாது. அந்த அன்பு உன்னை ராஜா மாதிரி வச்சுக்கும். நம்ம அம்மாவோட விரலை விட சிறந்த விரல் கிடையாது. அந்த விரல் உன்னை சுட்டி காட்டினா உலகமே உன்னை திரும்பி பார்க்கும். அப்படி தேவதையா இருந்து தமிழ்நாட்டு மக்களை பார்த்துக்கிட்டவங்க நம்ம புரட்சி தலைவி அம்மா. அம்மா அண்ணா தமிழ்நாட்டுக்கு வரும், திமுகக்கு ஜுவரம். கோவப்பட்ட சிங்கம், குணத்துல தங்கம். அப்படிப்பட்ட அம்மாவோட பிறந்த நாள் வருஷத்துல ஒரே நாள் வரும். ஆனா அம்மாவோட நினைவுகள் என்னோட வாழ்க்கை முழுசா இருக்கும். ஹாப்பி பர்த்டே அம்மா. அம்மா பிறந்த நாள் கூட்டத்தில் பேசுற வாய்ப்பு கொடுத்த அண்ணன் இளங்கோவன் அவர்களுக்கு இன்னொரு முறை நன்றி சொல்லிக்கிறேன். அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டின் பொற்கால ஆட்சி. 2016 234 தொகுதியிலையும் ரெட்டையில போட்டியிட்டது. அதுல 136 தொகுதியில ஜெயிச்சு மெஜாரிட்டி ஆட்சி அமைச்சாங்க அம்மா. தமிழ்நாட்டு சரித்திரத்திலேயே ஒரே சின்னத்துல 234 தொகுதியிலையும் ஒரே சின்னத்துல போட்டியிட்டு அவ்வளவு பெரிய மெஜாரிட்டியோட ஆட்சி அமைச்ச ஒரே கட்சி, ஒரே தலைவர் அம்மா மட்டும்தான். எவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் 3. 1
புரட்சி தலைவர், 2 ரெட்டேல, 3 புரட்சி தலைவி அம்மாதான். நம்ம அம்மாவோட உழைப்பு, நம்ம அம்மாவோட துணிச்சல், நம்ம அம்மாவோட திட்டமிடல், நம்ம அம்மாவோட தைரியம், நம்ம அம்மாவோட வீரம், நம்ம அம்மாவோட பண்பு, நம்ம அம்மா தமிழ்நாட்டு மக்கள் மேல வச்சிருந்த அன்புன்னு இந்த வெற்றிக்கு காரணம். அம்மா அம்மா அம்மான்னு 1000 காரணங்கள் சொல்லலாம். ஆனா எல்லாரும் அப்படியா? அத்தனை சாதனைகள் தமிழ்நாட்டில் செஞ்சிருக்காங்களா? பசி தீர்ந்த உடனே சோர் போட்ட தாயை மறக்கிறவங்களுக்கும், ஆட்சி பிடிச்ச உடனே ஓட்டு போட்ட மக்களை மறக்கிறவங்களுக்கு சமாதிக்கு கூட இடம் கிடைக்காதுன்றது வரலாறு. ஆனா நம்ம அம்மா ஆட்சி கொடுத்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையும் நிறைவேற்றினாங்க. சொல்லாததையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ செஞ்சாங்க நம்ம அம்மா. அம்மாவின் ஆட்சி மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கப்பட்ட மகிழ்ச்சியான மன்னராட்சியா இருந்தது. எம்எல்ஏக்களும் மந்திரிகளும் தப்பு செய்ய பயந்தாங்க. எதிரிகள் எதிர்த்து நிற்க பயந்தாங்க. டெல்லி அரசு கேட்டதெல்லாம் கொடுத்தது, தேவையில்லாதது நம்ம அம்மாவே சொல்லி தடுத்தாங்க. மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி கொடுத்தாங்க. ஏன்னா அப்பதான் படிப்பு வளரும்னு நம்ம அம்மாக்கு தெரியும். ஏழைங்களுக்கு உணவு கம்மியான விலையில கொடுத்தாங்க. ஏன்னா அப்பதான் உழைப்பு வளரும்னு நம்ம அம்மாக்கு தெரியும். கள்ளிப்பாலால பெண் குழந்தைங்க பலியாகிறாங்கன்னு பெண் குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. பெண் குழந்தைங்களை கொல்லாதீங்க, அரசாங்கமே அம்மாவா இருந்து வளர்க்கும்னு தைரியம் கொடுத்தாங்க. அந்த வருஷமே பெண் குழந்தைங்க பிறப்பு சதவீதம் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் உயிரோட இருக்காங்கன்னா அது நம்ம அம்மா கொண்டு வந்த திட்டத்தால. மழைநீர் சேமிப்பு திட்டம் கொண்டு வந்தாங்க. அது கடுமையா கட்டாயப்படுத்தினாங்க. அன்னைக்கு மக்களுக்கு புரியல. ஆனா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தண்ணி குறையல. ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக மொத்த இனத்தையும் அடமானம் வச்சு அறிவாலயத்துல அடிமையா இருக்கிற தலித் தலைவர் திருமாவிலிருந்து எந்த ஜாதி கட்சி தலைவர்களும் யோசிக்காத ஒரு விஷயத்தை நம்ம அம்மா யோசிச்சாங்க. அதுதான் 69% இடஒதுக்கீடு. அத மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போய் ஒத்துக்க வச்சு அதை கொண்டு வந்து சட்டமாக்குனாங்க. அதுக்கு மொத்த தமிழ்நாடு அம்மாவை பாராட்டி சமூக நீதியின் வீராங்கனைன்னு தமிழ்நாட்டு மக்கள் அம்மாவை தலையில வச்சு கொண்டாடினாங்க. இன்னைக்கு தமிழ் மொழியை கூட கண்டுக்காம இருக்கிற ஸ்டாலின் கனிமொழியை மட்டும் முன்னிறுத்திட்டு திமுக ஆட்சி காலத்துல பெண்கள் முன்னேறிட்டாங்கன்னு விளம்பரம் கொடுக்கறாங்க. ஆனா இந்தியாவிலேயே உள்ளாட்சி தேர்தல்ல பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்து ஆணும் பெண்ணும் சமம்னு பெண்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவங்க அம்மா. 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம்னு திமுக வாக்கு கொடுத்தாங்க. மக்களுக்கு அரிசி கொடுக்கிறோன்னு 39 வருஷம் ஆயும் அவங்களால அந்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியல. கருணாநிதி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி கொடுத்தாரு. அதுவும் புழுத்து போன அரிசி. தமிழ்நாட்டு மக்களால சாப்பிட முடியல. ரேஷன் கடையில வேற அரிசி இல்ல. மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்து நம்ம அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே தரமான அரிசி 20 கிலோ அரிசி விலை இல்லாம கொடுத்தாங்க மக்களுக்காக. இப்படி மக்களுக்கு பார்த்து செஞ்சதுனால அம்மாக்கு எதிரா கருணாநிதி மாதிரி 1000 சகுனிகள் வந்தாலும் அம்மான்ற ஒரு சாணக்கியர் கிட்ட தோத்துக்கிட்டே இருந்தாங்க. தோக்கடிக்க முடியாத சக்தியா அம்மா விஸ்வரூபம் எடுத்தாங்க. அதுக்கு ஒரே காரணம், மக்களால் நான் மக்களுக்காகவே நான் நம்ம அம்மா வாழ்ந்தாங்க. ஆனா கருணாநிதி புரட்சி தலைவரால் நான் என் பிள்ளைங்களுக்காகவே நான் வாழ்ந்தார். கருணாநிதிக்கு அப்புறம் வந்த ஸ்டாலின் என் அப்பாவால நான் என் மகனுக்கு
ஆனா மக்களுக்காக வாழ்ந்த புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் மக்களோட எண்ணங்கள்லையும் இதயங்கள்லையும் வாழ்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க உடல் மறையலாம், ஆனா புகழ் மறையவே மறையாது. அம்மாவின் ஆட்சி மறுபடியும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் அமையும். அப்போதான் நம்ம அம்மாவோட ஆன்மா சாந்தி அடையும். அம்மாக்கு அப்புறம் அண்ணனா இருந்து நம்ம இயக்கத்தை காத்து நிக்கிற எல்லை சாமி நம்ம அண்ணன் எடப்பாடியார். இது 100% உண்மை. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லாம ஒளிச்சு கட்டி சிங்கம் மாதிரி வாழ்ந்த நம்ம அம்மாவை அவங்க பின்னாடி நின்னுகிட்டு இருந்த சில நரிகள் கிட்ட இருந்து நம்மளால காப்பாற்ற முடியல. அந்த ஓய நாய்கள் சதியால நம்ம அம்மாவை இழந்துட்டோம். இன்னொரு இழப்ப இந்த இயக்கம் தாங்காது. அதனால நம்ம அண்ணன் எடப்பாடியார் முதல்ல துரோகிகளை ஒளிச்சு கட்டினாரு, அப்புறம் எதிரிகளை பந்தாடுறாரு. எத்தனையோ பேர் நம்ம அண்ணன் எடப்பாடியார் கிட்ட வந்து சொன்னாங்க, சில துரோகிகளை மன்னிச்சிடுங்க, கூட வச்சுக்கங்க, சேர்த்துக்கங்கன்னு. எனக்கு தெரியாம தான் கேட்கிற, துரோகின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி மன்னிக்கிறது? அவங்க செஞ்சது சாதாரணமான துரோகமா? எத்தனை துரோகம்! அந்த துரோகிகள் திமுக கூட கை கோர்த்து நம்ம கோவில் மாதிரி நினைச்ச எம்ஜிஆர் மாளிகை, அதிமுக அலுவலகம், நம்ம புரட்சி தலைவியும் புரட்சி தலைவரும் வாழ்ந்த அந்த அலுவலகத்தை ரவுடிங்க கூட்டிட்டு வந்து கல்லால அடிச்சு நம்ம அம்மா உட்கார்ந்த சேர உடைச்சு புரட்சி தலைவரோட ரூம் கதவை எட்டி எட்டி உதைச்சு ஃபைல் எல்லாம் எரிச்சு ஃபைல தூக்கிட்டு போயிட்டாங்க, சூறையாடிட்டாங்க. கட்சியை உடைக்க பார்த்தாங்க, ரெட்டேல சின்னத்தை முடக்க பார்த்தாங்க. கோட்டா போய் கேஸா போட்டு திமுக கூட கை கோர்த்து அதிமுகவையே அழிக்க பார்த்தாங்க. அவங்க என்ன செஞ்சாலும் நம்ம அண்ணன் எடப்பாடியார் அசரவே இல்லை. அவங்க இறங்கி அடிச்சா நம்ம அண்ணன் ஏறி அடிச்சாரு. சண்டையில தோத்த உடனே சமாதான டிராமா போட்டாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க, சேர்த்துக்கங்கன்னு அழுதாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, கெஞ்சினாங்க, கூத்தடிச்சாங்க. அது எல்லாமே நடிப்பு. நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு நல்லா தெரியும், எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியணும் இல்ல? அதனாலதான் நம்ம அண்ணன் பொறுமையா காத்திருந்தார். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிஞ்சிடுச்சு இல்ல? இந்த ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவங்க எல்லாரும் திமுக கைகூலிங்க இப்ப அங்கதான் போய் சேர்ந்து இருக்காங்கன்னு, அவங்க நிறம் இல்ல, உண்மையான நிறம் என்னன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிஞ்சிடுச்சு இல்ல? இவங்களை ஒருவேளை மன்னிச்சு நம்ம கூட வச்சிருந்தா அவங்க அதிமுக கரவேட்டி கட்டிக்கிட்டு திமுகவுக்கு வேலை பார்த்திருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து நம்மளையும் இயக்கத்தையும் காப்பாத்தினாரு நம்ம அண்ணன் எடப்பாடியார். சாதாரணமா பனி விலகுனா சூரியன் தெரியும், ஆனா நம்மள விட்டு சில சனி விலகினதுனால சூரியன் மறையும். ஒவ்வொரு அதிமுக தொண்டருக்கும், இரட்டை இலையை இதயமா நினைச்சு வாழ்ற தொண்டர்களுக்கும் புரட்சி தலைவர் தான் தெய்வம், புரட்சி தலைவி தான் அம்மா. ஒவ்வொரு அடிமட்ட தொண்டனும் அவ்வளவு விசுவாசமா இருப்பான். ஆனா எம்எல்ஏ பதவியிலிருந்து முதலமைச்சர் பதவி வரைக்கும் மொத்த பிச்சையும் அதிமுக வாங்கிக்கிட்டு புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் உயிரோடு இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க புகழை கலங்கப்படுத்தணும்னு நினைச்ச, அசிங்கப்படுத்தணும்னு நினைச்ச எதிரி திருட்டு திமுக கூட போய் எப்படி இவங்க எல்லாம் கை கோர்த்து நிக்கிறாங்க? அவ்வளவு பதவி ஆசை, அவ்வளவு பதவி வெறி, அவ்வளவு பண வெறி. இவங்க எல்லாரையும் மக்கள் மன்னிக்கவே மன்னிக்க மாட்டாங்க.
புரட்சி தலைவரை அழிக்க நினைச்ச கருணாநிதிக்கு ஏற்பட்ட நிலைமை, புரட்சி தலைவியை முடக்க நினைச்ச ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட நிலைமை, இன்னைக்கு இந்த கழகத்துக்கும் அண்ணன் எடப்பாடியாருக்கும் துரோகம் செஞ்ச அத்தனை பேருக்கும் என்ன அழிவு வரப்போகுதுன்னு நீங்க எல்லாரும் இந்த தேர்தலில் பார்க்கதான் போறீங்க. நாங்க ஒட்டடை அடிக்க கூட உதவாதுன்னு ஒதுக்கி வச்ச விளக்குமாறெல்லாம் வெட்டி வேறன்னு நினைச்சுக்கிட்டு கழுத்துல போட்டுக்கிட்டு சுத்துறாங்க ஸ்டாலினும் திமுகவும். இதுல சேகர் பாபு சொல்றாரு, எதிரியோட பொருள் எடுத்து எதிரிய போடணும்னு. ஐயா திமுக பூச்சாண்டிங்களா, நீங்க தூக்கிட்டு போயிருக்கிறதெல்லாம் அதிமுகவோட வெப்பன்ஸ் இல்ல, நாங்க ஒளிச்சு கட்டின பஃபூன்ஸ். ஆதாயத்துக்காகவும் அரசியல் லாபத்துக்காகவும் சம்பாதிச்ச சொத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் இப்படி அசிங்கமான செயல் செய்யறாரு ஓபிஎஸ். இப்படி கேவலமான ஒரு செயல் செஞ்சுட்டு எதிரி திமுக கூட கையை கோர்த்து அவர் செஞ்ச அசிங்கத்தை மறைக்கிறதுக்கு 1000 காரணம் சொல்றாரு. அதுல ஒண்ணு எடப்பாடியார் எதிர்ப்பு. என்ன கட்சி பொறுக்க நடிச்சிருச்சுன்னு சொல்ற. 4 வருஷமா நான் தனியா இருந்தேன். 4 வருஷமா தானே தனியா இருந்தீங்க. 40 வருஷம் அதிமுகவோட சொத்தை தானே சுரண்டி தின்னீங்க. அதெல்லாம் உங்க உடம்புல ஒட்டலையா? ஒருவேளை சோறு போட்டாலே உசுர கொடுக்கிறவன் மதுரைக்காரன். அந்த ஊரோட பேரையே கெடுத்துட்டாரு. தூக்கு கயிறையும் மாலையையும் சமமா பார்க்கிறவன் தான் உண்மையான அரசியல்வாதின்னு சொன்னாரு தேவரையா. தேவரையா பேரை சொல்லி பொழப்பு நடத்துற ஓபிஎஸ் அவர் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம எதிரி திமுக கூட கையை கோர்த்து இன்னைக்கு அவரோட இனமானத்தையும் இனப்பேரையும் கெடுத்துட்டார். இத்தனை துரோகிகளையும் உங்களோட துணையோட, புரட்சி தலைவரோட கொள்கையோட, புரட்சி தலைவியோட ஆசையோட இத்தனை துரோகிகளையும் நாங்க இந்த தேர்தலில் தோக்கடிக்க போறோம். இதுல ஓபிஎஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. இதுல ஓபிஎஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, என் தாய் கழகத்திலேயே நான் இணைஞ்சிட்டேன். ஏதோ அவரோட அம்மா அவர் அறிவாலயத்திலே பொட்டு போட்ட மாதிரி. நான் 21 வருஷமா இந்த இயக்கத்தில் இருக்கேன். அவர் மாதிரி வட்டம் மாவட்டம் எம்எல்ஏ மந்திரி என்ற எந்த பதவியும் நான் அனுபவிக்கல, எந்த ஆதாயத்தையும் நான் எதிர்பார்க்கல. அம்மா வளர்ப்புல வளர்ந்த என்னால ஒரு நாள் கூட கருணாநிதிய கலைஞர்னு என்னால கூப்பிட முடியாது. இந்த இயக்கத்துல அத்தனை விஷயங்களையும் அனுபவிச்ச ஓபிஎஸ் இன்னைக்கு கலைஞர் தளபதி, குட்டி தளபதி, குட்டி குட்டி தளபதி குனிஞ்சு நிக்கிறாரு. இதுக்கு அவர் உடம்பு கூசல. இதுல புதுசா திமுக கரவேட்டி கட்டிக்கிட்டு சுத்துறார். பெருமையா அவரோட கார்ல இருந்த அம்மாவோட போட்டோ கழட்டிட்டு ஸ்டாலின் போட்டோ வைக்கிறாரு. கேட்ல இருந்து ரெட்டையால சின்னத்தை உடைச்சு எடுத்துடுறாங்க. கார்ல யார் போட்டோ வேணும்னாலும் வைக்கலாம், ரெட்டையால சின்னத்தை உடைக்கலாம். ஆனா நீ உட்கார்ந்துகிட்டு இருக்கிற காரு, அந்த கேட் இருக்கிற வீடு, நீ போட்டுக்கிட்டு இருக்கிற Dress, நீ சாப்பிடுற சோறு இந்த அதிமுக போட்டது, எங்க அம்மா போட்டது. இதை யாராலையும் மறுக்க முடியாது. இல்ல யார் இது? எல்லாரும் ஒத்துக்கிறீங்கல்லம்மா. இங்கதானே சாப்பிட்டாரு, இங்கதானே சரண்டி சாப்பிட்டாரு. ஒரு நாள் கரவேட்டி கட்டிட்டா என்ன நீங்க திமுக சொத்தாயிடுவீங்களா? எங்க அம்மா போட்ட பிச்சை டீ கடை பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் எப்படி ஆனாரு? உங்களுக்கு அந்த அதிகாரம் யார் கொடுத்தாங்க? எங்க அம்மா கொடுத்தாங்க. இந்த அதிமுக கொடுத்துருச்சு. இவ்வளவு அசிங்கமான பொழப்பு பொழைக்கிறதுக்கு பதிலா கை எச்சில் பட்டாலும் பரவாயில்லன்னு நாக்கு புடிங்கிட்டு சாகலாம். ஆனா அவருக்கெல்லாம் உரைக்காது. ஏன்னா அவர் ஓபிஎஸ் only profit sharing, அரசியல் லாபம் தவிர வேற எதையும் யோசிக்காத அழுக்கான அரசியல்வாதி.